உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கிடச்சிட்ருக்கு. என்கிட்ட பேசக்கூடிய நம்ம சேனல் நேயர்கள் எல்லாருமே வந்து நல்ல விதமான ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி பலன். சுக்கிரன் பயிற்சி அது மாத கிரகம். அது ஒரு மாதம் ஒரு இடத்துல இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பலன்களாக கொடுக்க போகிறோம். அதாவது சுக்கிரன் வந்து ஒரு மாதம் இருக்கிற கிரகம் தானே, ஒரு மாதம் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன். அதாவது சுபிச்சங்களை கொடுக்கக்கூடியவர். சுபிச்சம்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். பயணங்களுக்கு அதிபதி, குடும்ப ஒற்றுமை, திருமணம், இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து காதல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் பெற்ற 2 சுபகரங்கள், ஒன்று வந்து வியாழன், இன்னொருத்தர் வந்து சுக்கிரன். 2 பேருமே குரு தான். இப்படி 2 பேருமே வந்து சுபத்துவம் பலம் பெற்றவங்க. இப்படி முழு சுபர்களான 2 பேரில் ஒருத்தரான இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, வந்து கண்டிப்பான முறையில் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அதை தான் நம்ம வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார், சுகபோகங்களை கொடுக்க போகிறாரா, கஷ்டங்களை கொடுக்க போகிறார். அவர் தான் சுபகரம்னு சொல்லிட்டீங்களா, அவர் எது கஷ்டம் கொடுக்க போகிறாருன்னு யோசிப்பீங்க இல்லையா. சுக்கிரனாலேயும் சிலருக்கு தொந்தரவுகள் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது இருக்கிற இடத்த பொறுத்து தான். ஒரு சில ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு சுக்கிரன் சுபராகவும் கெட்டது செய்வாங்க. சனி, யார் நம்ம மோசமான ஒரு அசுபர் நினச்சிட்டு இருக்கோமோ, ராகு சனி நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அவங்க பயங்கரமான யோகங்களை செய்வாங்க. இது வந்து ஸ்தானம் அடிப்படையில் கிரக நிலைகளை பொறுத்து அதெல்லாம் மாறும். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறான்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவர்களை மகிழ்வித்து மகிழக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் 25 நாட்கள், அதாவது மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுதுன்னே பார்க்கலாம். யோக பலன் தான் சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமாக இருந்தால் கூட, அதாவது உங்களுடைய தனுசு ராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, முழு சுபகிரகமான தேவ குருவான வியாழன். அவருக்கு அப்படியே நேர் எதிரானவர் வந்து சுக்கிரன். அவரும் ஆனால் குரு தான், சுபகிரகம் தான். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களுக்கு குரு. உங்கள் ராசிநாதன் தேவர்களுக்கு குரு அப்படின்ற மாதிரி சுக்கிரன் வந்து அசுரர்களுக்கான குரு. ஸோ அப்படின்றப்போ இயல்பாகவே 2 பேர்த்துக்குள்ளேயும் முரண்பாடுகள் இருந்தாலும் 2 பேருமே குரு அப்படின்றதுனால ஒருத்தர் நல்ல மரியாதையாக மியூச்சுவலாக நல்லபடியாக ஒரு நட்பை பரிமாறிக்கக்கூடிய, மரியாதையை பரிமாறிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு சுக்கிரனுடைய இயல்பு இருக்கும். பகைக்கிரகமாக இருந்தால், எதிரியாக இருந்தால் கூட ஒரு மரியாதையோடு நடத்தக்கூடிய நபர்களாக அவங்க 2 பேரும் இருப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு பகை கிரகமாக சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் உச்ச பலம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன், தனுசு ராசி நாதன் வந்து வியாழன், அவருடைய இன்னொரு வீடான மீன ராசியில் தான் சுக்கிரனே பலம் பெறுறார். அப்போ உங்கள் பிடிக்குள்ளே தான் சுக்கிரன், உங்களுடைய பகை கிரகமாக வரக்கூடிய சுபகிரகமான சுக்கிரனோட உச்ச பலம் அடையக்கூடிய ஸ்தானமே வருது. அவர் உச்ச பலம் அடையணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஆகணுன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வகையில் வந்து இயற்கை வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரக, அதாவது கோச்சார நிலையை, ஒரு காலப்புருஷ தத்துவம் சொல்லக்கூடிய இந்த ராசி மண்டலத்தை இயற்கை அமைச்சு வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து சுக்கிரன் வந்து உச்ச பலம் அடைய போகிறார் மார்ச் 3ஆம் தேதி மீன ராசியில். உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் வீடாக வரக்கூடியது அர்த்தாஷ்டம ஸ்தானம். அங்கே இருந்து பொதுவாக 4ஆம் இடம் அப்படின்றது வந்து வண்டி வாகனம், தாயார், சுகபோகங்கள், உங்களுடைய நலம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். வீடு, மனை, இது வாங்குகிற யோகம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். இந்த ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் வந்து பலம் பெறுறார். ஸோ இந்த நேரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, புது வண்டி வாங்குகிற யோகம் கொடுக்க போகுது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, இருக்க வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்குறது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ், அதாவது நல்ல ஒரு காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, சிஸ்டம் வாங்குறது, இது போக உங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான கணினி, அது சம்மந்தமான ஒரு நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. 4ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். ஸோ அங்கே பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் வரப்போகிறாரு. அப்போ கண்டிப்பான முறையில் நிறைய பயணங்களும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பான முறையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போது
சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சுபிச்சகாரகன்னு சொல்லுவோம். சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், கொண்டாட்டங்களை குறிக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். அவர் உச்ச பலம் அடைகிறது எல்லாருக்குமே நல்லதுன்ற மாதிரி, குறிப்பாக இங்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய வீட்டில் ஒரு 4ஆம் இடத்துல அதை மீன ராசியில் உச்ச பலம் அடையும் போது வந்து கண்டிப்பாக நண்பர்களோட உறவுகளை கூடி இருக்க சஞ்சலங்கள்லாம் விலகி சொந்த பந்தம் நண்பர்கள் அப்படி ஜாலியாக கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போது உங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட பொதுவாக தனுசு ராசியில் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரம்மாண்ட எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள்லாம் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்னால் ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக இதெல்லாமா நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஆசைப்படக்கூடியவங்க வந்து தனுசு ராசிகள். பெருசாக ஆசைப்படுறது தப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெரிதினும் பெரிதுகள் தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இலக்கணப்படி வாழக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எண்ணங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் இந்த 25 நாட்களும் இருக்க போது. இந்த 25 நாட்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வளர்ச்சி, யோகம், மன மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காலங்காலமாக நீங்கள் நினைவில் வச்சு அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து பேர், புகழ், செல்வாக்கு எல்லா தனயோகம் மற்றும் புகழையும் கொடுக்கும். அதாவது செலிபிரிட்டி யோகம்லாம் நீங்கள் வந்து உங்களை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுன்ற அளவுக்கு உங்களுடைய பேர் பிரபலமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலமான 25 நாட்களும் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அவர் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பான முறையில் முழுமையாக 12 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். அதுக்கான ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த 25 நாட்களும் இருக்க போகுது. உலகளாவிய அளவில் எல்லார் மனசுலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கூடுதலாக வந்து கிரக சேர்க்கைகளும் ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. இப்போ சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்து நம்ம பலன் சொல்ல சொன்ன மாதிரி நம்ம சனி சேர்க்கை ஏற்படுறதை சொல்லியிருக்கிறோம். மீன ராசியில் அமர்றாங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏனைய மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் இருக்காங்க. குரு இருக்கார், ராகு இருக்காங்க, கேது இருக்காங்க, சனி இருக்கிறாரு. சனியுமே வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய நிலைகள்லாம் வச்சு தான் வந்து நம்ம சுக்கிரனுடைய பயிற்சி காலமான 25 நாட்களில் மீன ராசியில் வந்து உச்ச பலம் பெற்ற ஸ்தானத்துலேருந்து அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து சுக்கிரன் நம்ம மையமாக வச்சு பார்க்க நம்ம சொன்ன பலன்கள் இது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜனன ஜாதகம் இருக்கு இல்லையா. உங்களுடைய ஜனன ஜாதகம் சொல்லக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா. அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான தகவல்களும் தெளிவுகளும் கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம சுக்கிரன் வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அந்த வகையில் நம்ம பலன் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான யோக பலன்கள் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த 25 நாட்கள் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்க தான் போகிறீங்க. இதை தாண்டி தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை என்னவாக இருக்குது, சுகபோகக்காரன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்குறாரா, எந்த இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரா, பலம் குறைஞ்சிருக்காரா, நிறைஞ்சிருக்காரா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரனுடைய அனுகூலங்கள் எப்படி இருக்க போகுது, ஏனைய மற்ற கிரகங்கள், உங்கள் லக்னம், தசா புத்தி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கான எதிர்கால பலன்களை இன்னும் துல்லியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய ஜனன ஜாதக ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெளிவான பலன்களை கொடுக்க முடியும் அப்படின்றத நான் கூறுகிறேன். உங்களுக்கு தெளிவான பலனை சொல்ல முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் கணிக்கிறது அப்படின்ற ஒருத்தருக்கான பலன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம், ஒரு ராசியை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தாண்டி அது போதுமானதான் அப்படின்னா கிடையாது. ஜோதிடன் கணிக்கிறதுக்கு அதை பலன் சொல்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதாவது விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் நம்ம எடுப்போம். அது விதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லக்னம், மதி அப்படின்றது சந்திரன், ராசி நம்ம ராசி என்ன ராசியோ அதை பொறுத்து நம்ம பலன் சொல்கிறது. நம்ம ராசிக்கு கிரகங்கள் எங்கே இருக்காங்க, கோச்சாரத்துலேயும் சரி உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் சரி என்ன நிலையில் இருக்காங்கன்றதை வச்சுமா நம்ம பலன் எடுத்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா கதி அப்படின்றது சூரியனுக்கு மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதெல்லாம் பொறுத்து, அதாவது விதி, மதி, கதி இந்த 3 நிலையும் எடுத்து கோச்சாரத்தையும் எடுத்து இதெல்லாம் எடுத்து பார்த்து தான் முழுமையான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சார அடிப்படையில் கோச்சாரம் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்காம விட முடியாது. நம்ம சுயஜாதகம் பலமாக இருக்குது, யோக கிரகங்கள் நல்லா இருக்குது, நம்ம தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோச்சாரம் அதுக்கெல்லாம் வழிவிடணும். கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே வந்து அந்த கொரோனா காலத்தில் லாக்டவுன் ஆகி வீட்டுக்கு இருந்த மாதிரி எத்தனை நல்ல ஜாதகர்கள், யோக காலத்தில் இருந்தவங்கலாம் வீட்டில் முடங்கி இருந்தாங்க. ஸோ அப்போ காரணம் என்னென்னா கோச்சாரம் அப்போ சரியில்லை.
ஸோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ கோச்சாரம் நமக்கு, அதாவது கோச்சாரம் தற்கால கிரகநிலை, அது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து, நம்மளுடைய ஜாதகமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம பலன் எடுத்து பலன் சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா, கணிச்சு பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான இன்னும் துல்லியமான தெளிவான பலன்கள் கிடைக்கும். அதனால் தேவை இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.